இனிமே தமிழ்நாடு எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் பாசிசத்துக்கு அடிபணியாது. எத்தனை நடிகர் வந்தாலும் நீங்களாம் உண்மையா இருப்பீங்கப்பா, போங்கப்பா. என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நீ பார்த்தான் இங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது மத கலவரத்தை உருவாக்கிடணும். முதல்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. பிஜேபிக்காரனை என்ன பண்ணா, ஏடிஎம்காரனை போட்டு வளைச்சி போட்டான். நம்ம அரசியல் பேசிடுவோம் டைரக்டா. கிறிஸ்துமஸ் செய்தியில் அந்த வரவங்க ரெவரண்ட்லாம் பேசுகிறோம், நான் டைரக்டாக அரசியல் பேசிடுறேன். என்ன பண்ணுறான்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்க, எப்படி சூழ்ச்சி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கங்க. என்ன சூழ்ச்சின்னா, இந்த தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் அவங்க வரணும். யாரு? பிஜேபி. எதுக்கு வரணும்? மக்களை பிரிக்கணும். எதுக்காண்டி பிரிக்கணும்? அப்போதான் நம்ம வர முடியும், ஆட்சியை அமைக்க முடியும். அதுக்காண்டி என்ன பண்ணுறான்னா, முதல் வேலையா ஒன்னொன்னா பார்க்குறான். ஜாதி ரீதியாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்தான். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு போய் அவங்க கட்சி தலைவராக போட்டான். அந்த மக்களை எல்லாம் சேர்த்தான். அப்புறம் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து போட்டான். அந்த மக்களை எல்லாம் இணைக்க பார்த்தான். அப்புறம் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் போட்டான். அந்த மக்களை எல்லாம் இழுக்க பார்த்தான். அப்புறம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டான். அவங்களெல்லாம் இழுக்க பார்த்தான். இப்படியே ஜாதி ரீதியாக பார்த்தான். எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. திருப்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஜாதி ரீதியாக பிரித்து பார்த்தோம், ஒன்று சேர்ந்துக்கிறான். இவங்களை எப்படி மறன்றதுனே தெரில அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தாங்க. அப்புறம் மத ரீதியா இப்போ என்ன பார்க்குறான்? மத ரீதியா என்ன மாதிரி? இந்து இஸ்லாமியர்கள் என்கின்ற அந்த வேறுபாடை பிரித்து எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கோ அங்கெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கி மக்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தான், என்னடா இவங்க பெரியாரை கடவுளே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அவரை போய் தலைவராக வச்சு கும்பிடுறாங்க. அது யாரா கும்பிடுறான்னு பார்த்தான், இந்துக்களும் கும்பிடுறான், பெரியார் எங்க தலைவருங்கிறான். கிறிஸ்தவர்களும் பெரியார் எங்க தலைவருங்கிறாங்க. பாய்களும் முஸ்லீம்களும் எங்க தலைவர் பெரியாருங்கிறாங்க. யாரா இவங்க காட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்றான், இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவங்களையும் என்னதான் செய்யறது இதுல அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை கொண்டு வந்தான். என்னது? ஓட்டா போடுறீங்க, ஓட்டு இருந்தா தானே போடுவீங்க அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? உன் ஓட்டு ஒண்ணுமே இல்லடா, இனிமே தான் புதுசா ஓட்டு போடணும் அப்படின்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்ம் கொடுப்பாங்க, செத்து போனவங்களை நீக்க சொல்லுவாங்க, வீடு மாறி இருக்கும், அட்ரஸை மாற்றிட்டு வருவோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நமக்கு தெரியும், தேர்ந்தெடுத்துக்குவோம். கரெக்டாக? இதுக்கு தான் ஒரு ஃபார்மை கொடுத்து ரிவிஷன்னு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இல்லடா, உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இல்லை, இனிமேல் என்ன பண்ணோம், புதுசாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி. சரிடா, புதுசாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நாங்கள் சேர்க்குறோம், சரி வேணா ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். என்ன தொலைகிறது? உங்களெல்லாம் ஒன்றிய அரசில் எல்லா பையனும் வட மாநிலக்காரன்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து பிஜேபி ஆட்சியை நிறுவிட்டான், வேறு வழி இல்லை. சரி நாங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தரோன்னு ஃபார்மை ஃபில்லப் பண்ணோம். ஃபார்மை வாங்கி பார்த்தா என்னென்னலாம் தெரியுது, 2005 எங்கடா ஓட்டு போட்டேன்னு கேட்குறான். நேற்று சாப்பிட்டது என்னன்னு நமக்கு தெரியாது. நேற்று பிரியாணியா, இல்லையே மட்டனா சிக்கனா, ஏதோ ஒன்று போட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2005 எங்கடா ஓட்டு போட்டேன்னு கேட்குறான். ஐயா இந்த இடத்துல தான் எப்பயும் ஓட்டு போடுவோம், காலகாலமாக அந்த ஸ்கூலு, இஆர்ஐ ஸ்கூலு, ஏதோ ஒரு ஸ்கூல் சொல்கிறோன்னு வச்சுக்க, அதுக்குள்ள பாகம் என்னன்னு கேட்குறான். இதுக்கு நாங்கள் பேசாமல் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி கூட பாஸ் ஆகிருக்கலாம். ஐயா ஒரு ஃபார்மை இவ்வளோ கஷ்டமான கேள்விலாம் கேட்குறியடான்னு சொல்லி நம்ம உண்மையிலே அதில் எதுக்கு தெரியுமா கேட்குறான், உங்கள் அப்பா யாரு, உங்கள் தாத்தா யாரு, உங்கள் தாத்தா சர்டிஃபிகேட் இருக்கா? ஏன்டா என் சர்டிஃபிகேட் நீ தானே கொடுத்த, என் சர்டிஃபிகேட் நீ தான்டா கொடுத்த ஸ்கூலில், அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கிறேன்டா, அது வேணாம், உங்கள் தாத்தா சர்டிஃபிகேட் கொடுங்க. உங்கள் அப்பா எங்கேயோ ஓட்டு போட்டாராமே, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுறாங்கண்ணா. இப்படிலாம் கேள்வி கேட்குறது எதுக்கு தெரியுமா? பார்ப்பாங்க, படித்தவங்க ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க.
படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கடா நீங்களும் உங்கள் பாமும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த 11ஆம் டிசம்பர் 11ஆம் இந்த லிஸ்ட்டு விட போகிறாங்க. அதோட முடியுது. இப்போ புதுசாக ரிவைஸ் பண்ணி விட்ருக்காங்க. இந்த இது முடித்த உடனே பாருங்கள், வேணும்னா தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல நமக்கு ஓட்டு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 6,36,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. 1 கோடி பேரை நீக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். 1 கோடி பேரை நீக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். இந்த வேலை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். சரி வானா பார்த்துடலான்னு எல்லாரும் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் பார்த்தான் இது பத்தாது போல. ஏன்னா எல்லாரும் எங்கேயாச்சும் பிஜேபி மட்டும் நமக்கு எதிராக இருக்குன்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த தடவை ஒரு வேளை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பிரச்சனையை கிளப்பிட்டான். எங்கடா கிளப்பிட்டான்? திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்களா? எல்லாம் திருப்பரங்குன்றம் கேள்விப்பட்டீங்களா? நான் கூட நினச்சேன், ஐயோ லைட்டு எரிய வைக்கல போல. தீபம் எங்கள் வீட்டில் தீபம் வைப்போம், எல்லார் வீட்லையும் தீபம் வைக்கிறோம்ல, எல்லாம் கிறிஸ்தவங்க தானே. ஆனால் தீபம் வைக்கிறோமா? எதுக்கு வைக்கிறோம்? எங்களுக்கு வைக்கணும் தோணுது வைக்கிறோம். எங்கள் வீட்லையும் தீபம் வைக்கிறோம். இப்போலாம் நம்மெல்லாம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு வேறுபாடு பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு யார் வரணும்? நம்ம தான் போகணும். நம்ம இதில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. ஆர்ஜி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்டல், உத்தரன், ஆற்காட்டில் உத்தரன், ஏஜி, இப்படின்னு ஏகப்பட்ட குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பாதி பேர் அங்கே போகவே போகாது. ஆனால் அங்கே ஜே 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 ஜேன்னு கும்பல் எப்படி வருது? நம்மளா போகிறோம்? இங்கே இருக்க கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம். இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். ஆனால் தினமும் அங்கே கும்பல் கூடுதுன்னா யார் கூடுறா? இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் தான் கூடுறாங்க. கொடியேற்றுறதுக்கு எங்கே போடுறோம்? அங்கங்கே வேளாங்கண்ணி மாதா கோயில் போட்டு நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கூட கொடியேற்றுவோமே ஒழிய வேளாங்கண்ணியில் போய் கொடியேற்ற மாட்டோம். ஆனால் அங்கே வலிஞ்சு நெறிஞ்சு இடம் நிற்க முடியாம நான் கூட இந்த வாட்டி போனேன். நெளிஞ்சு நெரிச்சு போனோம்னா என்னது, பாதி பேர் முக்கால்வாசி பேர் இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள். அவங்க கோயிலுக்கு நம்ம போகிறது, நம்ம கோயிலுக்கு அவங்க வர்றதும், இப்படி எல்லாம் ஒன்றிணைஞ்சு இருக்காங்களேடான்னு பார்க்குறான். பார்த்து எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புவோமான்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் அந்த பார்டர், இவங்க கல்லுக்கு பிறந்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கல் தெரிஞ்சால் அதில் போட்டு எல்லாம் அந்த மாலைகளே போட்டு கும்பிட்டு அது ஒரு பெருசாகிடுவாங்க. அது மாதிரி எல்லை கல் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலதே தான் கார்னர். எல்லை கல்னா தெரியுமா? இதுதான் உங்கள் பிளாட்டுங்க அப்படின்னு சொல்லி 4 கல்லுக்கு ஊனி வைப்பாங்கள்ல, அதுதான். அதில் ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு அங்கே தான் நான் தீபம் ஏற்றுவேங்க. ஏண்டா சென்டரில் போய் தான் இவ்வளோ வருஷமாக ஏற்றுறோமே, அங்கே போய் ஏற்றுங்கடா அப்படின்னு சொன்னால் நான் கூட நினச்சேன், தீபமே ஏற்றலை போல, அது தப்பு இல்லை அப்படின்னு நம்மளை நினச்சோம்னா, தீபம் கரெக்டான இடத்துல எப்பயும் அவங்களுடைய ஆகம விதிப்படி அவங்க ஏற்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் இங்கே தான் ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு கும்பல். யாரா அந்த கும்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கும்பல்? திருப்பரங்குன்ற கும்பலா? இல்லை, எங்கேயோ இருந்து வந்து திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் இங்கே ஏற்றுவோம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜால்ரா போடுற நீதிபதி. என்ன நடக்குது புரியுதா உங்களுக்கு? யாருக்கு? அவனுக்கு தீபம் ஏற்றுறது வேலை இல்லை. முஸ்லீம் சொன்னால் வாப்பா ஏற்றி விட்டு பாப்பா, நான் வேணா கூட நிற்கிறப்பான்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா என்ன பிரச்சனைன்னா, அதில் வச்சு சண்டை போடணும். இதுதான் பிரச்சனை. சண்டை எதுக்கு போடணும்? எதுக்கு போடணும்? பிஜேபிக்கான இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும். எப்படி ஆட்சி பண்ணா? 2 பேர் சண்டை போட்டால் தானே நம்ம குட்டையில் குளத்தை கிண்டுனா தானே மீன்லாம் மேலே வரும், அப்போ தானே பிடிக்க முடியுங்கிற கதையா இவங்க பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையிலும் இந்த மத கலவரம் வராது. எங்க பசங்க, நான் கூட நினைச்சேன், சின்ன பசங்க என்ன சொன்னாங்க, ஒற்றுமையா இருக்கணுங்கிறதாம்பா நம்ம வேலை அப்படின்னு ஒருத்தவன் சொன்னான் பாரு. ஏய், உனக்கு உண்மையிலே நான் பாராட்டேன்டா, உண்மையிலேயே பாராட்டேன். எந்த இதுதான் இந்த கிறிஸ்துமஸுடைய செய்தி, இதுதான் ஒற்றுமையின் இதுதான். நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா?